சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வருடம் முழுவதும் நீங்கள் செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஊழிய தேவைகளுக்கும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். எசேக்கியேலின் புஸ்தகம் 36 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 12 வசனம் மட்டும் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்கிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையை நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. இந்த வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கும் பொழுதே இது ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமாய் நமக்கு அமைகிறது. இந்த வசனங்களை நாம் வாசித்த பொழுது இதில் தேவன் நமக்கு 6 ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறார். கடந்த வருஷங்கள் பலருக்கு பலவிதமான வகையில் அது இருந்திருக்கலாம். நல்ல வருடமாய் இருந்திருக்கலாம், அல்லது துக்கம் நிறைந்த, கவலை நிறைந்த, நிந்தனை நிறைந்த வருடமாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய வருடம் தேவன் இதில் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுவார். 6 வசனங்களில் தேவன் 6 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த வசனங்கள் தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், நான் என்று ஒவ்வொரு வசனத்திலும் 6 முறை தேவன் நான் என்று மிக கவனமாக அதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் சொல்லுவது அல்ல, ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறவா இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்பீங்க என்று சொன்னால், ஒரு ஆசீர்வாதமான மகிழ்ச்சி இந்த ஆண்டு உங்களுக்கு தேவன் கட்டளையிடுவார். இரண்டாவது காரியம், தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான உதவி அவரிடத்திலிருந்து கடந்து வரும். மூன்றாவது காரியம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு நம்பிக்கையை தேவன் தருவார். நான்காவது காரியம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்தத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஐந்தாவது காரியம், தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கனத்தை உங்களுக்கு தருவார். ஆறாவது காரியம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடியிருப்பு இந்த ஆண்டு தேவன் தருவார். இந்த 6 நன்மையினால் தேவன் உங்களை நிரப்ப போகிறார். நம் முதல் வசனத்தை நாம் பார்ப்போம். 7 வசனம் 8 வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க என்று சொன்னால், வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய நான் என் கரத்தை உங்களுக்காக உயர்த்தி வைத்திருக்கிறேன். நான் அப்படி உயர்த்தி வைத்திருப்பதன் நிமித்தம் உங்களை சுற்றில் இருக்கிற சத்துருக்கள் இத்தனை நாட்கள் உங்களை நிந்தித்திருப்பார்கள், உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள், உங்களை கனவீனப்படுத்தி இருப்பார்கள். நீங்கள் பல முறை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தேவன் அவர் கரத்தை உயர்த்தி வைத்திருப்பதினால் அவர்கள் நிந்தனையை சுமக்க ஆரம்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, இத்தனை நாட்கள் நீங்கள் ஒரு மரமாக மட்டும் காணப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் அதில் கொப்புகளை விட்டு அதில் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நான் வேதத்திலிருந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், எஸ்தர் ராஜாத்தியை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவளுக்காக தேவன் தன் கரத்தை உயர்த்தினதின் நிமித்தம் எங்கோ இருந்த அந்த பெண் ராஜா அரண்மனைக்கு வர தேவன் ஒரு வாசலை திறந்து வைத்தார். அநேக ஸ்திரீகள் அங்க இருந்தார்கள். ஆனால் அவளை தேவன் தேர்ந்தெடுக்க கிருபை கொடுத்தார். அவளுக்கு என்னென்ன சுத்திகரிப்பெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்கள். பல பெண்கள் அங்கு இருந்தார்கள். எல்லோரும் போல அவளுக்கும் செய்யப்பட்டது. ஆனால் தேவனுடைய கரம் உயர்த்தி இருந்தது நிமித்தம் அந்த ராஜாவின் கரம், அந்த செங்கோல் நீட்டுவதற்காக தேவன் வாசலை திறந்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். கடந்த நாட்கள்
நாட்களில் வருடங்களில் நீங்கள் எத்தனையோ காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு தேவன் உங்களுக்காக அவருடைய கரத்தை உயர்த்தி வைத்துக் கொண்டே இருப்பார். உங்களை ஒரு மகிழ்ச்சியினால் நிரப்ப ஆரம்பிப்பார். எஸ்தரோட வாழ்க்கையிலே அவளுக்கும் மொர்தெகாயாகி அவளுடைய மாமனுக்கும் வைத்திருந்த சில காரியங்களில் நாகமான் பல சந்தர்ப்பங்களில் அவர்களை குழியிலே தள்ள வேண்டும் என்று நினைத்தான். பல வகையில் கங்கணம் கட்டினவனாய் காணப்பட்டான். ஆனால் நாம் இறுதியில் பார்க்கிறோம், அவளுக்காக, அவளுடைய கோத்திரத்திற்காக, அவளுடைய ஜனத்திற்காக தன் கரத்தை உயர்த்தி வைத்திருந்த தேவன் அதே நாகமான் அவன் போட்ட வலையிலே அவன் சிக்கிக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். எவ்வளவு ஒரு அருமையான தேவன்! அது மட்டுமல்ல, அந்த நாட்களில் அந்த மகளை கொண்டு தேவன் உபவாசிக்க வைத்தார். இந்த கோத்திரத்திற்கு முழுதும், அந்த யூதா ஜனத்திற்கு முழுதும், அந்த பட்டணத்திற்கு முழுதும் தேவன் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும் விடுதலையை கட்டளையிட்டார். அதே போல இந்த ஆண்டு இந்த வசனம் சொல்லுகிறது போல தேவன் உங்கள் கொப்புகளை விட்டு உங்கள் கனிகளை கொடுக்க செய்வார். சொல்ல போனால் உங்களிடத்திலிருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, உங்களை சார்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்களிடத்திலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும்படி செய்வார் தேவன். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், உங்களை சார்ந்தவர்களில் தேவன் சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு உண்டாக்க செய்வார். அதுதான் முதல் ஆசீர்வாதம். தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியினால் தேவன் இந்த ஆண்டு உங்களை நிரப்ப போகிறார். இரண்டாம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதே நீங்கள் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்க என்று சொன்னால், தேவன் நம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்குகிறவராய் காணப்படுகிறார். பாருங்க, கரத்தை உயர்த்தி வைத்து இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நடக்கவில்லை. நாம் பட்சத்தில் இருந்து நம்மை கண்ணோக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்படி என்று சொன்னால், நம் பட்சத்தில் தேவன் நிற்பார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து நிச்சயமாகவே நமக்கு உதவி புறப்பட்டு வரும். இந்த ஆண்டு தேவன் ஒரு ஆசீர்வாதமான உதவியை கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் தாவீது ராஜாவை குறித்து பார்ப்பீங்க என்று சொன்னால், வசனம் அழகாக ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லப்படுகிறது. விசேஷமாக நீங்க தாவீதினுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க என்று சொன்னால், பல சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கலாம். விசேஷமாக 91ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கலாம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனங்களில் ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் பக்கத்தில் ஒருவர் நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அதோட நிழல் கீழே விழும். அதே போலதான் தேவன் நம் பக்கத்தில் நின்று கொண்டு நம் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், அவருடைய நிழல் நம்மேல் கட்டாயம் விழும். நம் சங்கீதம் 91 பார்க்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்ப இந்த தேவன் நம் பட்சத்தில் இருந்து நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய நிழலில் தங்குகிறவராய் இருக்கிறோம். அவருடைய நிழல் தங்கும் பொழுது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் பக்கத்தில் வராது. தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், இந்த பாடலை அவர் பாடுவதற்கு காரணம், அந்நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தூக்கி செல்லும் பொழுது, ஒரு இடத்திற்கு அடுத்த இடத்திற்கு செல்லும் பொழுது சில வேளையில் அவர்கள் கைகள் வேதனைப்படும். அதனால் அந்த உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தரையில் இறக்கி வைப்பவர்களாக இருப்பார்கள். அதை இறக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் அவர்கள் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த தாவீதோ அவர்கள் ரெஸ்ட் எடுக்கும் வேளையில் அவர் நானும் போய் கொஞ்ச நேரம் இளைப்பாறலாமே என்று சென்று விட மாட்டார். அவர் பண்ணுகிற காரியம், அந்த உடன்பெட்டியின் நிழலிலே வந்து